அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் வேலியிருக்க பைமே சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகன் ஆட்சி செய்கின்ற 6 படை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சிவன்மலை கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவே முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா வீடியோவோட பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் சிவன்மலை ஆண்டவன் போற்றி என 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்க சிவன்மலை கோவிலை தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா தோரட்டி மரம் தான் தல விருட்சமாக அமைந்திருக்குதுங்க. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று. 15 சித்தர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சிவவாக்கியார் இந்த மலையில் தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டிருக்காரு. அதன் நினைவாக தான் இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா சிவன்மலை என பெயரும் வந்திருக்குது. சிவன் பார்த்தீங்கன்னா திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்தியிருக்காரு. அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதினோ சிவன்மலை சொல்லப்படுதுங்க. இது பார்த்தீங்கன்னா பார்வதியும் அகத்தியருமே சிவனை நோக்கி தவம் செய்த தலமாகவும் சொல்லப்படுது. வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனம் முடிந்த பிறகுதான் முருகப்பெருமானும் வள்ளியுடன் இங்கு குடிக்கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. மூலவர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. சிவன்மலை மீது உள்ள கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா செல்ல 496 படிகள் கொண்ட மலைப்பாதையை அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உத்தரவு பெட்டி தாங்க. முருகப்பெருமானே பக்தருடைய கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவாரா. அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுகின்ற பொருட்களுமே பல ஆண்டுகளாக கடைபிடித்து வராங்க. இன்னொரு பக்தருடைய கனவுல அடுத்த பொருளை சுட்டி காட்டு வரையும் பார்த்தீங்கன்னா பழைய பொருளே தான் கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைத்து பக்தர்களுடைய பார்வைக்காக வைத்து பூஜை செய்யப்படுதுங்க. மற்ற திருத்தலங்களை போல இல்லைங்க. இங்கு பார்த்தீங்கன்னா முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தாங்க. மற்ற தலங்களில் நீங்கள் சென்று வழிபட்டிங்கன்னா முதல் வழிபாடு பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு தாங்க. ஆனால் இங்கு முருகனுக்கு தான் முதல் வழிபாடு நடத்தப்படுதுங்க. இங்குள்ள நவகிரகங்களை பார்த்தீங்கன்னா அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்குங்க. அணையாத தீபம் ஒன்று எப்போதுமே இந்த தளத்தில் எரிந்து கொண்டே இருக்குதுங்க. சிவன்மலையில் இன்றும் பார்த்தீங்கன்னா ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணிய செய்தவங்க கண்களை தான் அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தோரொட்டி மரம் தான் தல விருட்சமாக அமைந்திருக்குது. தோரொட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வகை மறைந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு பகுதிகளில் இருக்கிற பல கோவில்களை தல விருட்சமாகவே இந்த மரமும் அமைஞ்சிருக்குது. ஒரு நிகழ்வு குறித்து உலகம் அறிய முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலை கோவில் தாங்க இந்த சிவன்மலை கோவில். சிந்தையை அடக்கி சும்மா இருப்பது திறன் அரிதுன்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்களில் பார்த்தீங்கன்னா சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரிய செயல்களை செய்து வென்றவர்கள் தான் இந்த சித்தர்களுமே. அந்த வகை சித்தர்களை ஒருவராக இருக்கக்கூடிய சிவவாக்கியாருமே இந்த மலைக்கு சிவன்மலைக்கு பூஜை செய்திருக்காரு. எங்குமே வளம் புகுகின்ற கொங்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா சிங்க நகரான காங்கேயத்துக்கு அருகில் தாங்க காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மலை மீது பார்த்தீங்கன்னா கோவில் கொண்டுள்ள அருள்பாலித்து வருகிறார் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுங்க. கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாட்டாளி மலைன்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி தான் சித்தருடைய சிவவாக்கியர் முன்னின்று முயன்று சான்றவர்களுடைய பெருந்துணையோடு தான் பக்தர்களுடைய ஒத்துழைப்பால திருப்பணிகளை செய்திருக்காரு. அது முதல் பார்த்தீங்கன்னா இந்த மலையை சிவன்மலை என்ற பெயரில் அழைத்து வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வர வளம் பெற்று இருந்திருக்குதுங்க. பசுக்களை பார்த்தீங்கன்னா சேய்னு கூறுவாங்க தமிழில். இதனால தாங்க சிவனுடைய சேயாக குகன் அமர்ந்து அருள்பாலிப்பதால சேமலைனோ பின்னர் தான் சிவன்மலைன்னு மறுவதாக சொல்லப்படுதுங்க. இந்த மலையை குறித்து அங்கிருந்த ஈரோட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகராக இருந்த ராஜேஷ் என்பவரிடம் பேச்சு கொடுத்தாங்க. அவர் தம்மிடம் சிவன்மலை முருகப்பெருமானோ சிறந்த திருத்தலனோ இங்கு கொங்கு நாட்டில் புகழ்பெற்ற திருத்தலங்களை இதுவும் ஒன்றுன்னு சொன்னார். இங்குள்ள முருகன் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த தெய்வங்க.
தான் தெரிவிக்க விரும்புவதை பார்த்தீங்கன்னா பக்தருடைய கனவுல வந்து தான் கூறிவிட்டு கட்டளையிட்டு பின் நடப்பதையே முன்கூட்டியே தெரிவிக்கும் அபூர்வ சக்தி கொண்டவர் தான் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகனுமே. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயிலில் பெட்டியில் செம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்திருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு அது பற்றி அப்போது யாருக்குமே தெரியவில்லைங்க. ஆனால் சில நாட்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மக்களுடைய மனங்களில் மாறாத வடுவாக ஏற்படுத்திய பேரழிவு ஏற்பட்டிருக்க. இதனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய உறவினர்களையும் உடைமைகளையும் இழந்திருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு அடுத்ததான் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி கவனத்துக்கு வந்திருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வைத்து கோயிலில் பூஜை செய்திருக்காங்க. இதனால் முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் கூட தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையாகி வருது. அப்போது விண்ணை முட்டிய அளவு பார்த்தீங்கன்னா உயர்ந்த விலை வந்து இப்போது வரையுமே பழைய நிலைக்கு திரும்பலன்னே சொல்லலாங்க. இதாக பார்த்தீங்கன்னா அங்கிருந்த கரூரை சேர்ந்த தேமுக முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்த விஸ்வநாதர் என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த கோவிலின் மகிமை தெரிந்து அடிக்கடி வந்து சாமி தரிசனம் செய்து வரேன். இங்கு வந்துட்டு போனாலே ஒரு மாற்றம் நிச்சயனும். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சக்தி அபூர்வமானதும் சொல்லியிருக்காரு. முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு பக்தருடைய கனவுல வந்து தான் மண் வைத்து பூஜை செய்ய சொன்னதாங்க. அது முதல் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை சுற்றி எங்குமே நிலத்தினுடைய மதிப்பு கண்ணாபின்னான்னு உயர்ந்து விட்டுதாங்க. அவ்வளவு ஏங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்களுமே இந்த நிலைதாங்க. சாமானிய மக்கள் கூட நிலம் வாங்குவது குதிரை கொம்பாக மாறிவிட்டுச்சு. அதே போலதாங்க மற்றொரு பக்தருடைய கனவுல வந்தோ 500 ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்குது. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா 10, 20, 50 ரூபாய்க்கு மதிப்பு குறைந்து போனுச்சுன்னே சொல்லலாங்க. ஏன் 100 ரூபாய்க்கு கூட மதிப்பு குறைந்து விட்டுச்சுங்க. தற்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பலருடைய கைகளிலுமே 500 ரூபாய் வந்து சரளமாக புழக்கத்துக்கு வந்து விடுச்சுங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பக்தருடைய கனவுல வந்து அரை பவுன் தங்கத்தை வைத்து பூஜை செய்ய உத்தரவாயிருக்குது. சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலா என பலரும் வியந்து கிடந்த நிலையில பார்த்தீங்கன்னா அடுத்த சில நாட்களிலேயே அதன் உண்மை நிலவரம் உலகிற்கு தெரிய வந்திருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்போது பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலையும் தாறுமாறாக உயர்ந்து கொண்டே தான் போகுதுங்க. அன்றைய உயர்ந்த விலை இன்று வரையுமே குறையலன்னே சொல்லலாங்க. இப்படி இருக்க மற்றொரு பக்தருடைய கனவுல வந்து முருகன் வந்து தேங்காய் வைக்க சொல்லி உத்தரவாயிருந்துச்சு. அன்று சும்மா கிடந்த குப்பரையின் விலையும் தற்போது பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக விலை விற்பனையாகி வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருப்பூரை சேர்ந்த கோடீஸ்வரன் என்ற பக்தருடைய கடவுளை தோன்றி முருகன் வந்து பச்சை அரிசி வைக்க சொல்லி உத்தரவானுச்சு. கடவுள் வந்து கனவுல சொல்லுகின்ற பொருளை வந்து அந்த பெட்டியில எப்போது வைத்து பூஜை செய்வான்னு கேட்டங்க. காங்கேயத்துக்கு அருகில் உள்ள திருப்பூர் வெள்ளக்கோயில், தென்னிலை, பரமத்தி, பல்லடம், கோவை பல சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள தனது பக்தருடைய கனவுல தான் சாமி தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி கூறுவார். மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த அருள் வந்த நிலையில் இருக்க அந்த நபர் வந்து தனது கனவுல சுவாமி தோன்றி சொன்னது குறித்து கோயில் நிர்வாகத்திடம் வந்து தெரிவிப்பாங்களாம். அவர் சொன்னது உண்மைதானா என தெரிந்து கொள்ள பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகிகளுமே பூக்களை பொட்டலத்தில் வைத்து அதை சாமி முன்னாடி போட்டு பூசைன்னு கேட்பாங்க. அதில் முதல் எடுப்பிலே வந்து வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா முருகன் வந்து கனவுல தோன்றி கூறியது உண்மைன்னு உறுதி செய்வாங்க. அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜையும் செய்து அந்த பெட்டியில் வைத்து விடுவாங்களா. கூடவே பார்த்தீங்கன்னா அருள் வந்து சொன்னவருடைய பேர், அவரது ஊர், அவர் வந்து கோயிலில் வந்து சொன்ன தேதின்னு அனைத்தையுமே அந்த பெட்டியில் கீழ் எழுதி வைத்து விடுவாங்க. பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி தான் முதல் வைக்கோல் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய ஆரத்தழுவு பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தர்கள் கனவுல வந்து கற்பூரமும் பெரம்பும் வைக்க உத்தரவானது. அதன்படி பார்த்தீங்கன்னா தற்போது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கற்பூரமும் பிரம்பும் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. இதனுடைய தாக்கம் வந்து இனி வரும் காலங்களில் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் நம்ம சிவன்மலை கோவிலில் இதுவரையுமே வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் என்னென்ன, அதனால் உலகத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம்.
தற்போது இறுதியாக வைத்து உள்ள பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இதனுடைய தாக்கம் நாம் இனி வரும் காலங்களில் தான் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.